18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நாம உள்ள வர்றோம்ல, அங்கதான் நம்ம தர்பார் செம்மையா இருக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். அண்ணன் துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் தம்பி உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்குமா, இல்லைன்னா யாரெல்லாம் ஏமாற போறா, யாரெல்லாம் ஏற்றம் பெற போகிறார்கள் என்பதுதான் நிச்சயமாக எல்லோருக்கும் ஏற்றமாக இருக்க போறதில்ல. உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு? அது அப்ப அந்த கட்சியில வேற யாருக்குமே தகுதி இல்லையா? துணை முதலமைச்சர் அவருக்கு உண்டான தகுதி இல்லையா? நடைமுறையில் திடீரென்று ஒரே நாளில் செய்தால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்கும் என்ற காரணத்தால் தான் ஒவ்வொரு இடமாக பேசி அதை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிற இந்த திமுக ஆட்சியில பட்ட பகல்ல கூட நடு ரோட்ல தனியா ஒரு பெண்ணால நடக்க முடியறது இல்ல. சீனுப்பு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி கீழே கிடக்கிற தாவரத்திற்கெல்லாம் சைக்கிள் கொடுத்தாங்க கவர்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? குஜராத்ல பள்ளிக்கூடத்துல நடந்திருக்கு. புள்ளக்காடுகளுக்கு சைக்கிள் கொடுக்கறதுக்காக ஒரு 1000 சைக்கிள் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. யாரோ முக்கியமான ஆள் வரல போல் இருக்கு, ரொம்ப வருஷமா நிக்குது. அங்க இருந்த தாவரம்லாம் நாங்க கொஞ்சம் ஏறி சவாரி நிக்கிறோம்னு ஏறி மேல படர்ந்துருச்சுல. எல்லா புள்ளக்காடும் எப்படா சைக்கிள் திருவாகன்னு வாய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி சைக்கிள் இல்லையேன்னு அங்கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்துல கடலூர்ல சட்டுன்னு மேயர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு விளக்கமாற தூக்கிட்டு போயிருக்காங்க. அச்சோ என்னமோ ஆகி போச்சு, இன்னைக்கு மேயர் பண்றல அப்படின்னு எல்லாரும் பீதி ஆயிக்க நேரத்தில் பள்ளிக்கூடத்துல போய் சரட்டு கூட்டி வார், இப்படி சுத்தமா இருக்கணும், அசுத்தமா இருந்தா எப்படி படிப்பு வரும் அப்படின்னு சுத்தம் பண்ண அங்க இருக்க பயக ஊரா மேயரமா கூட்டுறதா கையை கட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒருத்த கூட விளக்கமாற வாங்குறதுக்கு கையை நீட்டவே இல்லையா? கார்த்தி இப்படி சொன்னாரா? அடுத்து பிரகாஷ் ராஜ் ஒரு ட்வீட் போடுறாரு, ஐயா லட்டுல ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு, நீங்க துணை முதலமைச்சர், ஒரு நடிகரும் கூட, சடக்குன்னு அந்த லட்டு பிரச்சனையை விட்டுட்டு அடுத்த பிரச்சனைக்கு வர வேண்டியதானே அப்படின்னு போட, பவன் கல்யாண் என்ன நடிகர்லாம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க, நான் இந்த சனாதனத்தை அதுவும் லட்டை பத்தி பேசினீங்கன்னா டென்ஷன் ஆயிருவேன் அப்படின்னு அவர் கொஞ்சம் கோவப்பட்டிருக்காரு. சீனாய் போச்சு. లడ్డు మీద జోక్ లేస్తున్నారు. నేను ఒక సినిమా ఫంక్షన్ కూడా చూశాను. లడ్డు ఇస్ ఎ సెన్సిటివ్ ఇష్యూ అని. Don't you ever say that. Don't you ever dare to say that, please. I respect you as actors, but when it comes to Sanatana Dharma, please, you have to think 100 times before you saying a word. சடக்குனு பிரகாஷ் ராஜ், ஐயா நான் வெளிநாட்டில் ஷூட்டிங்கில் இருக்கேன், உங்களுக்கு நேராக பதில் சொல்லுதேன், அதுக்கு முன்னாடி நான் போட்ட ட்விட்டரை படிச்சு விடுங்க, தெளிவாக படிச்சு விடுங்க, உங்கள் கோவமெல்லாம் இங்கே பூண்டி மாதிரி ஆயிரும் அப்படின்னு லைட்டாக சொல்லிவிட்டார். శ్రీ పవన్ కళ్యాణ్ గారు, నేను ఇప్పుడే మీ ప్రెస్ మీట్ని చూశాను. నేను చెప్పిందేంటి, మీరు దాన్ని అపార్థం చేసుకుని తిప్పుతున్నదేంటి? నేను ఇప్పుడు విదేశాల్లో షూటింగ్లో ఉన్నాను. 30వ తారీఖు తర్వాత వచ్చి మీ ప్రతి మాటకి సమాధానం చెప్తాను. ఈ మధ్య మీకు వీలైతే నా ట్వీట్ని మళ్ళీ చదవండి, అర్థం చేసుకోండి ப்ளீஸ். இன்னொரு பக்கம் நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, மாசு இருக்கார் இல்லையா, அவர் நீ ஏன் கோவப்படுற,
கேள்வியை கேளு. உனக்கு என்ன பர்சனல் வெஞ்சன்ஸ்? கேள்வியை பொறுமையா கேளு. நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேளு அப்படின்னு செய்தியாளர்களுக்கு ஒரு டியூஷன் எடுத்திருக்கிறார். அந்த டியூஷன் என்னங்கிறத பாருங்க. அரசு மருத்துவமனைகள் வந்து பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்குதுன்ற ஒரு இது இருக்குங்க சார். அது எப்படி சார் எல்லாமே கிளியரா இருக்கு? 100 தடவை உங்க கையிலேயே சொல்லிட்டாங்க. நீங்க அதே செய்தியை திரும்ப பூவிருந்தவல்லி மருத்துவமனையில பணியாளர்கள் பற்றாக்குறை. ஏங்க கோவமா பேசுறீங்க சார்? உங்களுக்கு ஏன் உங்களுக்கு பர்சனல் என்ன அவ்வளவு பெரிய கோவம் அரசு மருத்துவமனை மேல? கேட்டுங்க. அரசு மருத்துவமனையில தொடர்ச்சியா பணி நியமனங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பணி நியமனத்தை முறைப்படி கொடுத்துருக்கிறோம். இப்ப கூட ஒரு 15 நாளுக்கு முன்னாடி 946 மருந்தாளுநர் பணியிடங்கள், உதவியாளர் பணியிடங்கள் சொல்லி 1500க்கும் மேற்பட்டவர்கள் பணியாணை தரப்பட்டது. 2 மாசத்துக்கு முன்னாடி 1021 டாக்டர்கள் பணி நியமனம் தந்தோம். அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி 977 நர்சு கொடுத்தோம். அது மாதிரி தொடர்ச்சியா நடந்துருக்கு. பணி நியமனங்கள் நடந்துட்டு இருக்கும் போதே இந்த கேள்வியை ஒரு குதர்க்கமா கேட்கறீங்களா? அடுத்து, உலகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் அது ஒரு சான் வயிற்றுக்கு தாயா, எனக்கு கொஞ்சம் லென்த்தா இருக்கு அப்படின்னு வெள்ளங்கிரி மலையில ஏறின யானை அங்க இருந்த கடையில இருக்கிற லட்டு கிட்டு எல்லாத்தையும் முடிச்சு சாப்பிட்டு கடைசியில அந்த QR கோட அட்டையும் சாப்பிட்டுருச்சு. ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்பும் போல் இருக்கு. அங்க இருக்கவங்கள குய்யோ ஒரே கத்துறாங்க பாருங்க. உடஞ்சது போகுது. யாரோ சத்தம் போடுங்கப்பா. சத்தம் போடுங்க. பசங்க வந்துட்டாங்க. நம்ம அட்டாக்க முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம முன்னாள் ஆளுநர் இசை அக்கா தான். அவங்க சொல்லியிருக்காங்க, பழம் பழுத்துருச்சு, பாலில் லொவக்கட்டீர்னு விடுங்க போதும், துணை முதலமைச்சர் பதவி அப்படிதான் நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் எங்கேயோ நங்குன்னு இடிக்குது. யாருக்கோ ஏற்றம், யாருக்கோ இறக்கம். இறக்கமாக இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அக்கா நிறைய டவுட்டுகளை அங்கங்கே விதைச்சிருக்காங்க. இப்ப பழுத்துட்டு வருதுன்னு அர்த்தம் அப்படின்னா இல்லையா? பழுத்து கொண்டு வருகிறது. ஏமாற்றமாக இருக்காது அப்படின்னா யாருக்கு ஏமாற்றமாக இருக்காது, யாருக்கு ஏற்றமாக இருக்கும், அவ்வளவுதான். அண்ணன் துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் தம்பி உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்குமா? இல்லைன்னா யாரெல்லாம் ஏமாற போறா, யாரெல்லாம் ஏற்றம் பெற போகிறார்கள் என்பதுதான். நிச்சயமாக எல்லோருக்கும் ஏற்றமாக இருக்க போறது இல்ல, பல பேருக்கு ஏமாற்றத்தை தரப்போகிறது. அதனால இது முதலில் இருந்தே ஏற்கனவே ஒரு பறவை விட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து தம்பி உதயநிதிக்கு முடிசூடுவதற்காகத்தான் இதெல்லாம் அடித்தளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டில் வாரிசு அரசியல் என்பது பல முதியவர்கள் அனுபவசாலிகள் இருக்கும் பொழுது இவர்களை போன்றவர்கள் எல்லாம் வந்தா அது அரசாங்கத்திற்கும் நல்லது அல்ல, ஆட்சிக்கும் நல்லதல்ல, ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல என்பதை அழுத்தமாக நாங்க பதிவு செய்வோம். அப்படியே அக்கா இன்னொரு விஷயத்த நேக்க சொல்லியிருக்காங்க. அக்கா ரொம்ப தெளிவான அக்கா. என்னன்னா, ஏங்க நீங்க இந்த சமூக நீதின்னு பேசுறீங்க, சரி உங்க கூட்டணியில எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களில் ஒருத்தருக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து அந்த சமூக நீதியை வளர்த்து விட்டீங்கன்னா உங்களை நாங்க அப்படியே பல பண்ணுவோம்ல. ஏன் நீங்க அங்கிட்டு உதயநிதியை கொண்டு வாரிய? அதுதானே எங்க கேள்வி. எங்க சமூக நீதி இருக்கு அப்படின்னு அக்கா லேசா திமுக பக்கம் கொடி ஆட்டியிருக்காங்க. துணை முதலமைச்சர் சமூக நீதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் ஏன் துணை முதலமைச்சராக திருமாவளவன் போன்றவர்களை ஏன் அவர்கள் சிந்திக்க கூடாது என்று நான் ஒரு 3 மாதத்திற்கு முன்னாலே கேட்டு இருக்கிறேன். சமூக நீதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசுவதெல்லாம் சமூக நீதி, ஆனால் கொடுப்பது உதயநிதி. இதே விஷயத்தை நம்ம அண்ணாச்சி ஜெயக்குமார் அண்ணாச்சி, ஐயா இதெல்லாம் நடக்கிறதானே, வெளியில சும்மா இருந்தவரை கூட்டியாந்து எம்எல்ஏ ஆக்கணியா, அப்புறம் மந்திரி ஆக்கணியா, அப்புறம் துணை முதலமைச்சர் ஆக்கி அப்புறம் முதலமைச்சர் ஆக்க வேண்டியதானே, இளவரசரை மன்னன் ஆக்குறதானே அடுத்தடுத்த கடமை. அது இப்ப இருக்கிற மன்னருக்கு தெரியுமில்ல அப்படின்னு இவர் பங்குக்கு லேசா ஓரம் கட்டியிருக்காரு. ஆனால் திமுகவில் எத்தனையோ சீனியர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ பேர் வந்து கட்சிக்கு மாடா உழைச்சவன் ஓடா தேஞ்சு போனவங்களாம் இருக்காங்க. அவங்கள கூட வந்து கொண்டு வரலாம். ஆனால் ஒரு உதயநிதியை வந்து கொண்டு வர்ற உதயநிதிக்கு என்ன வந்து தகுதி இருக்கு? அது அப்போ அந்த கட்சியில் வந்து வேற யாருக்குமே தகுதி இல்லையா? துணை முதலமைச்சர் வர்றதுக்கு உண்டான தகுதி இல்லையா?
நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல முடியும்ப்பா, பேர் குறிப்பிட்டு சொன்னால் அவங்களெல்லாம் இன்றைக்கி கூப்பிட்டு ஸ்டாலின் டோஸ் விட்டாலும் விடுவார். நீ தான் ஏன் ஜெயக்குமார்கிட்ட சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு. அதில் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து நான் ஏற்படுத்த விரும்பலை நான். அதனால் உங்களுக்கே தெரியும் யார் சீனியர்ஸ்னு சொல்லிட்டு. அது நிறைய பேர் போய் கூட கேட்டிருக்காங்க, ஏங்க இந்த மாதிரி அவருக்கு கொடுத்தீங்கன்னா எங்கள் நிலமெல்லாம் என்ன ஆகுதுங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் வாய முடியும் பையன் சொல்லி சொல்லலாம் தகவல் அது. அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் உண்டு ஏமாற்றம் இருக்காதுன்னா அப்போ வந்து ஷப்ளிங் இருக்குன்னு சொல்கிறது. அது அடுத்ததா நம்ம ஐயா முத்துச்சாமியா அப்படியே லேசாக வாக்கிங் போட்டு இருந்தோட்டு, ஐயா இங்கே வாங்க, இந்த மதுக்கடை ஒழிக்கிறத பற்றி ஏகப்பட்ட பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு, பிரச்சனை மேலே பிரச்சனையாக ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த சடக்குன்னு கடையை எடுத்து மூடிட வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்க தம்பி மூடுறது பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு ராத்திரியே ஒரு 10-15 பூட்டை வாங்கி எடுத்து கடக்குன்னு மூடிடுவான். மூடினதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பிரச்சனை வருங்களா, அதை பேசி பண்ண நீங்கள் தயாரா? கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கோடிக்கணக்கான பிரச்சனை வரும். யார் சமாளிக்கிறது? வெயிட் பண்ணுங்க, யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் தளபதியினுடைய எண்ணமும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். கண்டிப்பாக படிப்படியாக இதை குறைத்தே ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் திடீரென்று ஒரே நாளில் செய்தால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற காரணத்தால் தான் ஒவ்வொரு இடமாக பேசி அதை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த தங்க விலை நாளுக்கு நாள் உசந்துக்கிட்டே இருக்க என்ன செய்கிறது? பவுனு அதிகமாகுமா, கிராமு அதிகமாகுமா, வாங்க முடியுமா முடியாதா, என்னம்மா பண்ணுறதுன்னு கேட்டோம். மக்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க, இருந்தாலும் சில பல குழப்பத்திலும் இருக்காங்க. வாங்க என்னன்னு கேட்போம். நகைங்கிற பேரே நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு விலை ஏறி கிடக்குது. 60,000 சொல்கிறாங்க, 55,000ங்கிறாங்க. இன்னும் நம்ம கடைக்கு போய் நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க செய்கூலி சேதாரம் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா 60-65,000 ரூபாய்க்கு பக்கமாக வாங்கிட்டு விட்டுறாங்க. இருக்கிற நகையை நீ வாங்க முடியும், இருக்கிற நகை விற்றா ஏதோ அன்னைக்கு வாங்க காசு 2 காசு லாபம் வந்து போயிடலாம். ஆனால் நகை கடைகளில் இந்த சிறு சேமிப்பு திட்டம்னு போட்டிருக்காங்க. அதன் மூலிமா சிறு பணம் சேர்த்து கட்டி நம்ம வந்து தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கலாம். தங்க ஜுவல்ஸ் கடைக்காரங்க செயற்கையாக இந்த விலையேற்றத்தை ரெடி பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் அச்சய திதை அது இதுன்னு சொல்லி இது செயற்கையாக ஏற்றுறது. இது காமனாக இது விலையேற்றம் கிடையாது. ஒரு மாதத்துக்கு ஒரு 1/2 கிராம் இல்லை 1 கிராம் இல்லை ஒன்றும் முடியாது, 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா 1/2 கிராம் 1 கிராம் கூட சேமிச்சு வைங்க. அது பெண் குழந்தைக்கு இருக்கவே கண்டிப்பாக நீங்கள் சேமிச்சு வச்சுட்டு ஆகணும். தங்கத்தோட விலை ஏறின காரணம் எல்லாரும் வந்து அதில் முதலீடு பண்ணுறாங்க. அதிகமான முதலீடு பெண்கள் மத்தியிலையும் சரி, வியாபாரிகள் மத்தியில் எல்லாருமே வந்து பொதுமக்கள் எல்லாருமே முதலீடு பண்ணுறாங்க. அப்போ ஒரு பொருளோட தேவை அதிகரிக்க அதோட விலையும் வந்து அதிகரிக்க தான் செய்யும். நடிகர் திலகம் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, இனிமேலாம் தங்கம்னு பேர் தான் வைக்கலாமே தவிர தங்கத்தை பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி தங்கத்தினுடைய விலை அதிகமாகிட்டு இது சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை உருவாகும். பல நாடுகளில் தங்கம் வந்து அரசு கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இந்தியாவிலையும் தங்கத்தின் விலையை அரசு கட்டுப்பாட்டில் வைக்கணுமே தவிர உலகமே கட்டுப்பாட்டில் இருந்து தங்கத்தை தூர எடுக்கணும். அதுதான். அடுத்ததா தேனிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சலசலப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம். அங்கே இந்த கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடத்துருக்கு. அந்த மீட்டிங்கில் இந்த கையேடெல்லாம் கொடுப்பாள்ல குறிப்பெடுத்துக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பாகி பார்த்தவங்களுக்கு பசக்குன்னு பகீர்னாகி போச்சு. என்னன்னா முன்னாள் முதலமைச்சருடைய படம் தான் அதில் இருந்துச்சா, தற்போதைய முதலமைச்சர் படம் இல்லையா. எப்படி இருக்கும்? ஒருவேளை எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணுவானே இருந்துட்டு போட்டோம்னு விட்டுட்டாங்களா, இல்லைன்னா படம் அச்சடிக்க மறந்துட்டாங்களா, இப்படின்னு பேசிக்கிறதாக. ஆமாம், சொர்க்கத்தை தேடி இந்த மக்கள் அலையிற அலைச்சல் இருக்கே. அடடா, ஆன்மீகத்துக்கு போவோமா, இல்லை அந்த பக்கம் பீச்சுக்கு போவோமா, அங்கே சொர்க்கம் இருக்கா இங்கே சொர்க்கம் இருக்கா அலையிற அதே மாதிரி நம்ம யோகி பாபுவும் ஆன்மீகத்தில் சொர்க்கத்தை தேடி அலைஞ்சிருக்கார். திருத்தணியில் இருக்கியான்னு சொல்லியிருக்காங்க. போயிருக்கார திருத்தணிக்கு பயபக்தியோட போய் எப்பனே முருகா நான் பண்ணுற இந்த வேலைகளில் எனக்கு சொர்க்கத்தை மட்டுமே காட்டுன்னு மனமுருக வேண்டியிருக்காருங்க.
அடுத்ததா இந்த பக்கம் ஆன்மீகம் இப்படி முருகன்ட்ட போச்சுன்னா அந்த பக்கம் மயிலாடுதுறை சீர்காழியில் சிவன் கோயிலில் சிவ வாத்தியத்தை வாசிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அங்கே வந்த ஒரு சிவ பக்தர் சிவ வாக்கியத்தை கேட்ட உடனே கைராயத்திலேயே இருக்கிற மாதிரி நினைச்சு டன்டனக்கிற ஆடி எல்லாரையும் பக்தி பரவசத்தில் வீழ்த்தி அவரும் முங்கிட்டார்னா பார்த்துக்கிடுங்க. ராஜஸ்தான்ல ஒருத்தர் கார்ல வந்திருக்கார். ஒரு வளவு, அந்த வளவுல சர்ன்னு திரும்பி இருக்கார். இதை கவனிக்காம ஒருத்தன் 2 வீலர்ல சரட்டு வந்திருக்கான். கார் குத்தி தூக்கிடுச்சு, தமேர்னு விழுந்துட்டான். அதனால இந்த வளவுல கார்ல வந்தாலும் சரி 2 வீலர் வந்தாலும் சரி வேகத்தை குறைங்க. ஏன் குறைக்க மாட்டீங்க? வங்கின்னு போனா அது என்ன ரேஸா? அதே மாதிரி தாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பஸ்ஸு சடக்குன்னு ஒரு பொண்ணு வண்டியை இடிச்சிருச்சு. இடிச்சா அந்த பொண்ணு அப்படி கிருட்டுன்னு உருண்டு சக்கரத்துக்கிட்ட வந்து தப்பிச்சிருச்சு. நல்ல நேரம் இருந்திருந்தாலும் பஸ்ஸு டிரைவர் பார்த்து ஓட்டுங்க, நீங்கள் மேலே இருக்கியா கீழே இருக்காங்க எப்படி பார்க்கணும்ல. பரீட்சை எழுதணும், வீட்டுக்காரரு டயர்டாக இருக்கார், அவரை பார்க்கணும். இந்த நேரத்தில் தர்பாரை பார்க்கணுன்னு உட்காந்து தர்பாரெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருக்கீங்கள? ரொம்ப சந்தோஷம். தர்பாரில் வரக்கூடிய விஷயங்களில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்த தர்பார்லையும் கொண்டு வந்து கொடுப்போம். ஓகேவா? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அடுத்த தர்பாரில் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்படியே அன்போட பொறுமையாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.